கோ பேக் ஹோம், கோ பேக் ஹோம், கோ பேக் ஹோம் மோடி, கோ பேக் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளா பயங்கர வைரல். இந்தியா மட்டும் இல்ல, உலக நாடுகள் எல்லாமே வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியில இருக்கும். அதிர்ச்சியில மட்டும் இல்லாம மிகப்பெரிய ஒரு கோவத்துல இருக்கு. என்ன அப்படின்னா வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்து பிரதமர் மோடி வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்காரு. ஆஸ்திரேலியா நம்ம இடத்துல தான் வந்து யாரோ சின்ன ஒரு தலைவர் வந்தாலே மிகப்பெரிய பந்தா காட்டிக்கிட்டு 4 முன்னாடி வண்டி வச்சு அப்படி ஒரு பந்தா காட்டுறோம். ஆனா ஆஸ்திரேலியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சாதாரண ஒரு பிரதமர் வரும்போது வராரு அப்படின்னு சாதாரண மக்கள் மாதிரி தான் அவர் வருவாரு, போவாரு. யாருமே அவரை பத்தி தெரியாது. இப்படி இருக்கிற ஒரு இடத்துல வந்து நரேந்திர மோடி அவர் வந்து ஆஸ்திரேலியா போய் சண்டை போடுவாங்க. என்ன ஆகுதுன்னா, அங்க ஒரு இடத்துல வந்து மிகப்பெரிய பிளே கிரவுண்ட்ல ஏதோ ஒரு ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ற இடத்துல போயிட்டு அங்க இருக்கிற ஆஸ்திரேலிய மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பேனர்லாம் போஸ்டர்லாம் வச்சுக்கிட்டு கோ பேக் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு கோஷத்தை வந்து கடுமையாக சாடியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இது வந்து உலக நாடுகள்ல மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி என்னதான் நம்ம வந்து மோடிஜி வந்து ஏதோ பண்ணியிருக்காரோ செஞ்சிருக்காரோ அப்படின்னு தெரிஞ்சாலும் ஆஸ்திரேலியாவில் வந்து எங்களுக்கு இந்த மோடிஜியோட இதுதான் அறிவுரை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு போராட்டம் மாதிரி வந்து அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய லெவலில் இன்சிடென்ட் பண்ணி வச்சிருக்காங்க. என்னென்ன தெரியல அதுக்குள்ள நம்ம வந்து டேட்டில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.